Hey, hello my dear brothers and sisters. Hey, நம்ம இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பஸ்ஸப்பு பார்த்தீங்களா. அதான் சரி, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அண்ட் இன்கார்பரேஷன் ட்ரஸ்ட். இது பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு முழுக்க பார்க்க போகிறோம். அப்படின்னா என்ன, ஒரு ட்ரஸ்ட் ஒரு ஃபார்முலா எப்படி அசோசியேட் ஆகுது, எப்படி ஒரு சில கம்யூனிட்டி வந்து இது வந்து சிம்பிளாக நான் சொல்கிறேன். எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு சில கம்யூனிட்டி வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்குதுல்ல, நம்மளுடைய பகுதி சம் கைண்ட் ஆஃப் பிளேஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகணும், படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதனால இந்த ட்ரஸ்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. இது மாதிரி நிறைய ட்ரஸ்ட் இருக்குது. அதனால படித்தவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அவங்களுக்காக உருவாக்கணும்னு நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணினே இருப்பாங்க. இதுதான் அதில் இருக்கிறது. ஓகே, இன்கார்பரேஷன் அசோசியேட். ஏன்னா ஒரு சிலவங்க படித்தவங்க வந்து படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வேலை செஞ்சு பிடிச்சிருக்கணும், அவங்களுக்கும் தோணும் நாமளும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கான இந்த டாபிக் தான் இது. நீங்களும் படித்தவங்க, நீங்களும் இப்போ பிகாம், பிபிஏ, எம்பிஏ, நீங்கள் எந்த ஃபீல்டாக கூட இருங்க, உங்களுக்குன்னு ஒரு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு விஸ்காம் படிச்சவங்க இருக்கணும், நீங்கள் ஏதாவது ஒரு ஜாப் க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஓகே, ஆஸ் இன்வெஸ்டர் யாராவது இருந்தாங்க இந்த வீடியோ பார்க்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதில் எந்த ஒரு எடிட்டும் கிளிப்ஸும் ஆட் ஆகலை. ஒரு சிலது மங்களாக இருக்கும், அதனால் கலாய்ங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. இட் டசன்ட் ஓகே. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், நானும் நிறைய பேருக்கு வேலை செய்யணும், நானும் நிறைய பேருக்கு வேலை தரணும், நானும் வேலை செய்யணும், அது மாதிரி இருக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட், நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்காகன்னு யோசிக்கணும். நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கிறோன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது எல்லாருக்கும் தெரியும். நம்ம எது ஆரம்பித்தாலும் ட்ரஸ்ட், நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் எதுக்காக ஆரம்பிப்பாங்க, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகணும், அவங்க டேக்ஸ் தர சம்பளத்தில் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் வரும், இன்னும் 4 குடும்பம் வளரும், அவங்களும் உங்களுடைய எக்கனாமிக் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபேமிலி ஸ்டேட்டஸும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால தான் இந்த கம்யூனிட்டி வந்து இருக்குது. இது என்னத்துக்குன்னு இப்போ பார்க்கலாம். செகண்ட், சில பேர் வந்து காசு தருவாங்க, அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒரு சில குரூப் வந்து இன்வெஸ்ட் பண்ணாத வந்துடுவாங்க. ஒரு சில பேர் சேரிட்டியாக வருவாங்க. ஓகேவா, ஒரு சில பேர் வந்து காசுக்காக பணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் வந்து பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், ஒருத்தர் வந்து பொருளுக்காக என் பொறுப்பு, உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துடும், நன்கொடை மாதிரி தரது. இது ஒரு சில பேர் கோயிலுக்காக செய்வாங்க. ஒரு சில பேர் வந்து வேலைக்காக, சரி இந்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு பொருள் வந்து சேரணுமா, இந்த பொறுப்பு நான் எடுத்துக்கிறேன், பணமாக இதுக்கு நான் கரெக்டாக இருப்பேன், நான் கன்ஃபார்ம் சேருவேன், உங்களுக்கு ஆளுங்களும் நான் இருப்பேன், இந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி இதுக்கான நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. கான்ட்ரிபியூஷன் அதுதான் நான் இப்போ சொன்னேனே. ஒரு சில பேர் வந்து பொருளுக்கு நான் கன்ஃபார்ம் இருக்கேன், காசுக்கு அமௌண்ட்டுக்கு ஃபினான்ஸ், ப்ரொடக்ஷனுக்கு தான் ப்ராடக்ட் மெட்டீரியல்ஸ்க்கு நான் ஆகிறேன், லேபர்ஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் இன்சார்ஜ், அதே மாதிரி ஃபினான்ஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன், அதே மாதிரி மார்க்கெட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ இது பண்ணணும். இதுதான் இந்த இன்கார்பரேஷன் அசோசியேட் பற்றி ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். சிம்பிளாக சொல்லலாம், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும், டேக்கிங் அப் டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தான் அதுக்கான ரோல்ஸ் எடுத்துப்பாங்க, அதுக்கான எல்லா விஷயத்தையும் சேர்ந்து செய்வாங்க. இவ்வளோ தான் இந்த விஷயம். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். நாளைக்கு வந்து புது வீடியோஸ் வந்துனே இருக்கும், நாளைக்கு கூட பார்க்கலாம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஜானி. பாய்.